இன்றைய பாடல் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரம் 6வது தலைப்பு வைரவி மந்திரம். பாடல் எண் 1083. பன்மணி சந்திரகோடி திருமுடி. இது முதலடி. பன்மணி இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா 2 வகையான பொருள் வரும். ஒன்று, பலவிதமான மணிகள். பன்மணி அப்படின்னு சொல்றது பலவிதமான மணிகள். இது சாதாரணமான ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்கு இதுல, அதாவது அதோடைய உட்பொருளா இருக்கு. என்னன்னா, அந்த மணி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு கேட்டா வால் நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? நட்சத்திரம் ஒன்னே ஒண்ணுதான், அதோடைய வெளிச்சம் வந்து அப்படி வால் மாதிரி ரொம்ப தூரம் நீட்டா போகும். ஸோ அதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க பலவிதமான மணிகள் இருக்கிறது. அதுல ஒரு மணி, எல்லா மணியும் நான் ஒரு மணின்னு உதாரணத்துக்காக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு மணியை மட்டும் எடுத்து சொல்றேன். அந்த மணியானது அதனுடைய வெளிச்சம் வால் நட்சத்திரம் மாதிரி நீண்டு போய்கிட்டே இருக்கும். எல்லை இல்லாத அளவிற்கு அது நீண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதான் பன்மணி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பலவிதமான மணிகள் இருக்கு. அதுல ஒரு மணி வந்து வால் நட்சத்திரம் மாதிரி நீண்டு போற மாதிரி, அப்ப எல்லா நட்சத்திரங்களுமே இது போல நீண்டு இருக்கின்றது. அந்த அந்த மணி எதுல இருக்கு அப்படின்னா, சந்திர கோடி திருமுடி அப்படின்னு சொல்றாரு. சந்திர அப்படின்னா என்ன? சந்திரன். இந்த சந்திரன் திருமுடியில இருக்கான். யாரு? வைரவி தேவியுடைய திருமுடியில இருக்கான். தலையில வந்து வச்சிருக்க. சிவபெருமான் தலையில அரைநிலா வச்சிருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி வைரவி தேவி தலையில அந்த வச்சிருக்காளாம். அந்த சந்திரனை தலையில வச்சிருக்காளாம். இப்போ சிவபெருமானோட தலையில வந்து வெறும் இந்த அரை நிலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நிலா மட்டும்தான் இருக்கும். அரை நிலான்னு கூட இல்லை, பிறை நிலான்னு சொல்லலாம். பிறை நிலா மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த வைரவி தேவியருடைய தலையில இருக்கக்கூடிய பிறை நிலாவுல நவரத்தினங்கள் பதிச்சிருக்கான். ஒவ்வொரு நவரத்தின கற்களுமே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய வால் நட்சத்திரம் போல அதோடைய வெளிச்சம் நீண்டு இருக்கின்றது. அப்ப அதை ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். சாதாரண ஒரு பிறை நிலா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நவரத்தின கற்கள் ஜொலிக்குது. அதனுடைய ஜொலிப்பு வால் நட்சத்திரம் வேற நீண்டு போகுதுன்னா, அப்ப அந்த சந்திரன் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதை தான் அவர் சொல்றாரு, கோடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. சந்திர கோடி அப்படின்னு. அப்போ ஒரு சந்திரனை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இங்க நேரடியா போய் பார்க்க முடியாது. இங்க இருந்து பார்க்கும்போது அதனுடைய அழகு தெரிகிறது, அதனுடைய பிரகாசம். ஒரு சந்திரனுடைய பிரகாசமே இந்த உலகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு. அப்ப அங்க கோடி சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அது ஒரு பகல் போல அல்லவா இருக்கும். இப்ப பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தாலே நைட்டு வெளில போனா ஓரளவுக்கு பகல் மாதிரி தான் இருக்கும், அவ்வளவு வெளிச்சம் இருக்கும் அங்க. ஆனால் கோடி சந்திரன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? சூரிய வெளிச்சத்திற்கு இணையாக அல்லவா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சந்திரனை என்ன பண்றாங்களா அந்த அம்மா? தலையில் வைத்திருக்கிறார்கள். இது முதலடியில சொல்றேன். 2வது அடியில சொன்மணி குண்டலக்காதி உலைக்கணி அப்படின்னு சொல்றாரு. சொன்மணி அப்படின்னு சொல்றாரு. அதுல பன்மணின்னு சொன்ன மாதிரியே இதுல சொன்மணி. இந்த சொன்மணி அப்படின்னு சொல்லப்படுறது எங்க வச்சிருக்காங்களா? இந்த இடத்துல குண்டலக்காதி அப்படின்னு சொல்ற. குண்டலக்காதினா காதுகளில் குண்டலம். அம்பாள் வந்து காது இருக்கும் இல்லையா? ஒரு உருவம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, அம்பாளுடைய உருவத்தை வரைஞ்சோம்னா அதுல காது இருக்கும் இல்லைங்களா? அந்த காதுல குண்டலத்தை அணிஞ்சிருக்காலாம். அதுல சொன்மணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சொன்மணி அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, இதையும் வந்து பார்த்தோம்னா 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். ஒண்ணு, சொல்லுகின்ற மணி. நேரடியா பொருள் பார்க்கும்போது சொல்லுகின்ற மணி என்ன சொல்லுகின்றது? காதுல வந்து ஒரு மணி ஆடிச்சுன்னா சத்தம் கேட்கும் இல்லையா? இப்ப காதுல கம்மல் போட்டிருக்காங்க, அது ஆடும்போது என்ன ஆகும்? கொலுசு சத்தம் கேட்கிற மாதிரி அது சத்தம் கேட்கும் இல்லைங்களா? அந்த சத்தம் எந்த யாருக்கு கேக்குதோ, ஆக்சுவலி அது கேக்குது அப்படின்னா இப்ப நம்ம இந்த காதால் கேட்பது அல்ல, நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த காதால கேட்கிற ஒரு சாதாரண சத்தம் கிடையாது. இப்ப கோயில மணி அடிச்சாங்கன்னா நம்ம சத்தம் கேட்குது இல்லையா? அந்த மாதிரி சத்தம் இல்லை. இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வேற ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கோயிலுக்கு நம்ம பலமுறை போயிருப்போம், பலமுறை ஒரே கோயிலுக்கு போயிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த கோயிலுக்கு போகணும்னு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஈகர் வரும், நமக்கு ஒரு ஆர்வம், உந்துதல் வரும். எப்படியாவது நீ கோயிலுக்கு போயிடணும். பலமுறை போயிருப்போம், சாமி கும்பிட்டு வந்திருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆர்வம் உள்ள இருந்து உந்துதலும், அந்த ஆர்வத்தின் பேர்ல என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போயிடுவோம்.
கோயிலுக்கு போனோன்னே பார்த்தோம்னா, வழக்கமா பார்த்த சாமி தான், வழக்கமா பார்த்த கோயில் தான். ஆனா அன்னைக்கு மட்டும் சாமி மேல ஒரு விதமான ஈர்ப்பு அளவுக்கு அதிகமா நமக்கு இருக்கு. எல்லாருக்கும் அந்த அனுபவம் எப்பயாவது ஒரு முறை நடந்திருக்கும் நிச்சயமாவே. சாமிய பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்போம். காரண காரியம்லாம் தெரியாது. எதுவும் பிரார்த்தனை பண்ண மாட்டோம். எதுவும் செய்ய மாட்டோம். சும்மா அது ஒரு மாரி ஒரு லயித்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை. பக்தியில நெறியா இருக்கவங்களுக்கு பலமுறை இது அனுபவம் நடந்திருக்கு. ஏன் இது அந்த நேரம் நடக்குது? இந்த கோயிலுக்கு போனா எல்லா நேரமுமே இதே போல நடந்திருக்கணும் இல்லையா? ஆர்வம் வந்திருக்கணும். சாமி முன்னாடி போய் லயித்து நிக்கலாம். ஏன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மட்டும் நடக்குது? அதுவும் போன கோயில்லே நடக்குது. இல்ல போகாத கோயில்ல கூட எப்பயாவது ஒரு வாட்டி திடீர்னு புதுசா ஒரு கோயிலுக்கு போகணும்னு தோணும். எங்கேயாவது படிச்சிருவோம், போயே ஆகணும்னு தோணும். அங்க போயிட்டு லயிச்சு போய் நின்னுட்டு திரும்பி வந்துருவோம். சிவன் எல்லா கோயிலையும் சிவன் தான். அம்பாள் எல்லா கோயிலையும் அம்பாள் தான். ஆனா அந்த ஒரு இடத்துல மட்டும் ஈர்ப்பு வருது. என்ன காரணம்னா, அந்த அம்பாளுடைய காதுல அந்த குண்டலக்காதி படிச்சோம் இல்லைங்களா? அதுலேருந்து வர்ற சத்தம் என்ன பண்ணுமா? இந்த காது கேட்காது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க காதுக்கு கேட்கும். உணர்வு ரீதியாக அது ஒரு உள்ளே கேட்டு நம்முடைய மனதை திறந்து என்ன கேட்கும்? அது கேட்குமா உள்ள. அது என்ன பண்ணும்? நம்மள அப்படியே ஒரு ஆர்வத்தை தூண்டு பண்ணி அந்த சத்தம் நம்மை அழைத்து செல்லும். இப்போ இந்த சினிமாலெல்லாம் கூட பார்ப்போம்ல. சும்மா உட்காந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, அந்த சத்தம் எங்க வருது? எந்திரிச்சு போய் பார்ப்பாங்கல்ல. ஒரு விவசாய கடை எங்கேயோ ஒரு இடத்துல நிக்க ஏதோ சத்தம் கேட்குதுப்பா. என்னப்பா சத்தம் அது? அது பாரு முதல்ல அப்படின்னு சத்தம் கேட்கும் திசையை நோக்கி சென்று பார்ப்பார்கள். ஸோ ஏதோ ஒரு சத்தம் ஓகே இதுதான் சத்தம்னு பார்த்ததுக்கப்புறம் கம்முன்னு திருப்பி வந்து உட்காருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த அம்பாளுடைய காதுலேருந்து வர்ற சத்தம் அவர்களுக்குள்ளே சென்று ஏதோ ஒன்றை செய்து அவரை ஈர்த்து கோயிலுக்குள் உள்ளே நிற்க வைத்து லயிக்க வைக்கிறது. அதான் சொன்மணி குண்டல காதி. அது உழைக்கண்ணி அப்படின்னு சொல்றாரு. உழை அப்படின்னா நேரடியா பொருள் பார்த்தோம்னா உழைத்தல், வேலை செய்யறத குறிக்கும். உழைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் பாவன் அப்படின்ற அந்த உழை என்று சொல்லப்படுவது அதை குறிக்கும். ஆனால் அதற்கு இன்னொரு பொருள் இருக்கு. என்னவென்றால் மான் என்று ஒரு பொருள் இருக்கு. நேரடியாகவே பொருள் அது. மான் நம்ம காட்டுல இருக்கு இல்லைங்களா? அந்த மான் விலங்கு. அதற்கு உழை என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஏன் அதுக்கு அந்த பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜீவராசிகள் விலங்குகள்லேயே அதிகப்படியான அன்பை வந்து இந்த ஆண்மானும் பெண்மாலும் அதற்குள் பரிமாறி கொள்ளும் இல்லையா? இந்த உச்ச அந்த அது அதற்கு அந்த இரண்டுமே சேர்ந்து இணை சேரும் இல்லையா? அந்த நேரத்தில் அன்பை வந்து அளவுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியது இந்த மான் தான். ஸோ அது என்ன? அன்பை ஒன்றைக்கொன்று வெளிப்படுத்தி கொள்ளுது. இப்போ மனிதர்களும் அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க. பல பறவைகள் வெளிப்படுத்திக்குது, ஜீவராசிகள் வெளிப்படுத்திக்குது. ஆனால் அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கணும் இல்லைங்களா? இந்த அளவுகோல் அதிகப்படியான அளவுகோலை கொடுப்பது இந்த மான். அதெல்லாம் சிவபெருமான் கூட கையில பார்த்தீங்கன்னா ஒரு மான் வச்சிருப்பார். நடராஜ பெருமானுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா மான் ஒன்று கையில வச்சிருப்பார். ஏன்னா இறைவன் அன்போடு இருக்கிறாரா எல்லாருக்கிட்டையுமே. அந்த அன்பை உருவகமாக காண்பிப்பதற்காக மானை வந்து கையில வச்சிருப்பார் இறைவன். அப்ப இந்த உலை அப்படின்னு சொல்லப்படுறது அன்பை குறிக்கும். இப்ப ரெண்டாவது அடியில எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சொன்மணி குண்டலக்காதி உலைக்கண்ணி அப்படின்னா, அம்பாளோட காதுல ஒரு குண்டலம் இருக்கு. அதுல ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் இங்கு ஒரு யாரோ ஒரு பக்தர்களுக்கோ அடியவருக்கோ யாரோ ஒருத்தருக்கு உள்ள போய் அவரை ஏதோ செய்து ஒரு ஈர்க்கிறது கோயிலுக்கு. ஈர்த்து அம்பாள் முன்னாடி வச்சு அப்படியே லயிச்சு பேரிமத்துல பார்க்க வைக்குது. அப்பொழுது என்ன நடக்கும்? அவருக்குள்ள இருந்து அன்பானது ஊற்றெடுக்கும். யார் கொடுக்குறா? வைரவி தேவி தான் அதை உள்ளிருந்து ஊற்றெடுக்க வைக்கின்றார். சாமி முன்னாடி எப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானாவே கண்ணுல இருந்து கண்ணீர் கசியும் பல பேருக்கு. எப்படி கசியுது? அன்பின் காரணமாகத்தான் கண்ணீர் கசியும் இல்லைங்களா? சும்மாலாம் கசியாது. ஒன்றும் துன்பம் அதிகமாக இருந்தால் கசியும், இல்லைன்னா வேற மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அந்த கண்ணுல இருந்து லேசாக கண்ணீர் கசியும். பட் இந்த இடத்துல அன்பின் வழியாக இறைவியானவன் என்ன பண்றா? அதை வெளிப்படுத்த வைக்கின்றார். இதான் சொன்மணி குண்டலக்காதி உலைக்கண்ணி. அடுத்து நன்மணி சூரிய சோம நயனத்தாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நன்மணின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ அம்மா என்ன பண்றா? ஒரு சந்திரகோடி திருமுடியோட வந்து உட்காந்துட்டா. சாதகர்களை கூப்பிட்டுட்டா உள்ள. கூப்பிட்டதுக்கு அப்புறம் பார்க்குறான். அன்பின் வெளிப்பாடு தான் சாதர் பார்க்குறாரு. அன்பு வெளிப்படுது இந்த இடத்துல இவர்கிட்ட இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் வெளிப்படுத்துறான். இப்போ அன்பு வெளிப்பட்டுருச்சு இல்லையா? இவருக்கு அதையும் அவன் தான் வர வைக்கிறான். அன்பு வெளிப்பட்டுருச்சு. அதுக்கு ஒரு பலனை கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்றாரு? நன்மணி சூரிய சோம நயனத்தாள். இந்த இறைவனுக்கு சந்திர சூரிய நயனான்னு ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது. இறைவன் வந்து வலதுகன் சூரியன் என்றும் இடதுகன் வந்து சந்திரன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. இது எதை குறிக்கின்றது இந்த இடத்துல அப்படின்னா, இறைவன் ஒரு முறையாவது உன் கடைக்கண்ணையாவது என்கிட்ட காமிப்பான்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வேண்டுதெல்லாம் நம்ம செய்வோம். இது பார்த்துருக்கோம்.
இப்ப இந்த வலது பக்கத்திலிருந்து வரக்கூடிய அருளானது என்ன செய்கின்றது என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் இல்லையா, நம்ம என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் வினைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமா அனுபவிப்பதற்கான ஒரு அருளை கொடுப்பதாக வலது கண் இருக்கும். இடது கண்ணானது இறைவனை நோக்கிய பயணத்திற்கு அருளையும் அறிவை, முக்கியமாக அறிவு தான், ஞானத்தை கொடுப்பதற்கும் அறிவை கொடுப்பதற்கும் அது இருக்கும். ஸோ இறைவனுடைய கண்ணா இந்த இடத்துல 2 கண்ணு சந்திர சூரிய நயனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல எங்க அம்பாளுக்கும் எப்படி இருக்கான், சூரிய சோம நயனத்தாள் அப்படின்றார். ஸோ என்ன பண்றலாம், வைரவி தேவி ஒரு பக்கம் வலது பக்கம் சூரியனை வச்சிருக்காளாம், இடது பக்கம் சந்திரனை வச்சிருக்காளாம். வச்சு என்ன கொடுக்குறாளா இந்த இடத்துல, நன்மணி அப்படின்னு சொல்றாரு. நன்மணினா என்ன, நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய மணி. இந்த மணி என்பதற்கு 2 வகையா பொருள் எடுத்துக்கலாம். மூணாள் என்று சொல்ற நன்மணி, ஒன்று முதலடியில சொல்லப்பட்ட அந்த வால் நட்சத்திரம் போல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மணி, நவரத்ன கற்களை நம்ம மணி அப்படின்னு தான் சொல்லுவோம், மணின்னு தான் சொல்லுவோம். 2வது சத்தம், 2வது அடியில குண்டலக்காதின்னு சொன்னாரு. நம்ம கோயில மணி எடுப்பாங்க இல்லையா, அதுவும் அங்கு மணிதான். இப்ப 2மே சத்தத்தை கொடுப்பதும் இங்கு மணிதான், வெளிச்சத்தை கொடுப்பதும் இங்கு மணிதான். இந்த 2யுமே என்ன செய்யறாள் அவ இந்த இடத்துல, வைரவி தேவியானது நன்மையை மட்டுமே கொடுக்கின்றாள். சாதகர்களை தனக்கு முன்பாக வர வைத்து நிற்க வைத்து என்ன செய்யறா, அன்பை வெளிப்படுத்த வைக்கிறா. வெளிப்படுத்த வச்சுட்டு தன்னுடைய சூரிய சோம நயனத்தை அவர்களுக்கு காண்பித்து நன்மையை உலக ரீதியாக அவனுக்கு தேவையான வயிற்றை என்னவோ அதையும் கொடுத்து, ஞானத்திற்கு தேவையான என்ன அறிவோ அதையும் கொடுத்து அருள் புரிகின்றாள். இது 3வது அடி. 4வது அடியில பொன்மணி வன்னியும் பூரிக்கின்றாளே அப்படின்னு சொல்ல. பொன்மணி அப்படிங்கிறது, பொன்மணின்னா என்ன, ஜொலிக்குது. பொண்ணுன்னா நம்ம தங்கம் அப்படின்னு நான் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கேன். தங்கம் இல்லை, ஒன்று பிரகாசித்தல் தான் பொண்ணு. இந்த இடத்துல அப்படி ஜொலிப்பது அப்படின்னு சொல்லுவோம், அதான் பிரகாசித்தல். இப்போ பொன்மணி அப்படின்னு சொல்றாரு. இந்த மணி என்பது முதலடியில் சொன்னப்பட்ட வெளிச்சத்தையும் குறிக்கும், 2வது அடியில சொன்னப்பட்ட சத்தத்தையும் குறிக்கும். இந்த வன்னி என்று சொல்லப்படுகிறது நெருப்பு. என்ன நெருப்பு அப்படின்னா, ஒரு நெருப்பு வந்து ரொம்ப வேகமா எரியுதுன்னு வச்சுக்குவோம், அதற்கு பேர் வன்னி என்று பெயர். ஏன்னா நிறைய பேர் இருக்கு நெருப்புக்கு, அக்னி, அனல், தணல், கனல் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கு நெருப்புக்கு. எல்லாமே நம்ம நெருப்பு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கு பலவிதமான பொருள்களை இது கொண்டுள்ளது. அப்ப வன்னி என்று சொல்லப்படுவதற்கு வேகமாக எரியக்கூடிய நெருப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்ப இவ பொன்மணின்னு சொல்லப்பட்ட சத்தத்தின் வழியாகவும் வெளிச்சத்தின் வழியாகவும் இந்த சாதகரை என்ன பண்றா, வசீகரித்து அழைத்து நன்மையை கொடுத்து அவர்களுக்குள் அந்த அதிகப்படியான நெருப்பை எரிய வைக்கிறாளாம். இந்த வேகமா எரியக்கூடிய நெருப்பு என்பது 2 வகை, 2 பொருளையுமே குறிக்கும். ஒன்று உலக ரீதியாக அவர் என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விரைவாக அனுபவிக்க வைத்தல். இன்னொன்று விரைவாக ஞானம் பெறுவதற்கான அறிவையும் கொடுத்தல். ஏன்னா இங்க வன்னி என்று சொல்லப்படுது அவருடைய மூலாதார சக்கரத்துல தான் இருக்கு, குண்டலினி சக்தி தான் வன்னி. அது என்ன செய்யுது, வேகமா எரிய ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கர்ம வினைகள் விரைவாக அழியவும் செய்யும். சில விஷயங்கள்லாம் அனுபவித்தால் தான் தீரும் என்று இருக்கக்கூடியதை விரைவாக அனுபவித்தும் தீர்க்க வைத்து விடுவாள். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 60 வயசுல ஒரு நோய் வந்து அவர் துன்பப்படணும் அப்படின்னு விதி இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அவர் இது போல இருக்கக்கூடிய நேரத்துல 30 வயசுலேயே அவருக்கு என்ன பண்ணிடுவா அம்பா, அந்த 60 வயசுல அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் அந்த நிமிடம் அந்த 30 வயசுல அனுபவிக்க வச்சு தீர்த்துருவா, கர்ம வினைகள் எல்லாத்தையும் தீர்த்துருவா. ஸோ இதான் இந்த இடத்துல வன்னி, பொன்மணி வன்னியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் செஞ்சுட்டு அவன் என்ன பண்றாளாம், பூரிக்கின்றாளாம். அது வந்து உணர்வு நிலையில் இருப்பது. நம்ம எதையாவது ஒண்ணு பார்த்துட்டோம்னா அப்படியே பூரிச்சு போய் நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியின் உச்சத்தில் பூரித்து நிற்றல் அப்படின்னு சொல்லுவோம். பூரி அப்படின்னாலே இங்க மிக்க, மிகுதி அப்படின்னு பொருள். இப்போ பூரித்தல் மிக்கனா அம்மா என்ன செய்யறாளா, இங்க வைரவி தேவி அவருக்கு இந்த வினைகள் எல்லாம் போக்கிட்டா இல்லையா, ஒரு பக்கம் வினைகள் பாவங்களை போக்கிட்டா அவர் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் சீக்கிரம் அனுபவிக்க வச்சிடறா. இறைவைக்கு நோக்கிய பயணத்திற்கான ஞானத்தையும் சீக்கிரம் கொடுத்துட்றா. இதெல்லாம் அந்த சாதகர் சரியா பயன்படுத்திக்கும் போது அவன் என்ன பண்றாளாம், பூரிச்சு நிக்கிறாளாம். அப்படி அகாய் வந்த சாதகன் வந்து நம்ம என்னென்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்திக்கிறான், இறைவன் நோக்கிய பயணத்துக்கு விரைவா போறான்னு சொல்லிட்டு அவ பூரித்து நிற்கின்றான். இந்த பூரித்தல் என்று சொல்லப்படுவது பேரானந்தத்தை குறிக்கும். அவன் என்ன பண்றாளாம், பேரானந்தத்துல தெளிச்சு நிக்கிறாளாம் அப்படியே. அதான் இந்த இடத்துல பூரிக்கின்றாளேன்னு சொல்லி முடிக்கிறார்.
ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இங்கே பலவிதமான நவரத்தின கற்கள், இது புரிஞ்சுக்கிறதுக்காக நவரத்தினம்னு சொல்கிறோம். அது இன்னும் பல வகையான நவரத்னம் 9 கல் தான், 9 வகையான கல் தான். ஆனால் அதற்கு மேற்பட்ட கற்கள் கூட இருக்கும். இந்த கற்கள் எல்லாமே ஒரு வெளிச்சத்தை கக்குகின்ற, ஒரு வால் நட்சத்திரம் போல் வெளிச்சத்தை கக்குகின்ற ஒவ்வொரு மணியுமே ஒரு சந்திர பிறையில் வைத்து அந்த பிறையை வைரவி தேவியான தனது திருமுடியில் வைத்திருக்கின்றாள். அவர் காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய அந்த குண்டலமானது ஒரு சாதகரை தனக்குள் ஈர்த்து, சத்தத்துல மட்டும் ஈர்க்கல. இப்ப மேல ஒரு வெளிச்சம் சொன்னோம் இல்லையா, தலையில சந்திரமுடியை வச்சிருக்கா இல்லையா, அதுவும் ஈர்க்கத்தான் செய்யும். ஸோ வெளிச்சத்தின் வழியாகவும் சாதகரை ஈர்க்கின்றாள், சத்தத்தின் வழியாகவும் சாதகரை ஈர்க்கின்றாள். ஈர்த்து தன் முன்னே நிறுத்தி அவர்களுக்குள்ளிருந்து ஒரு அன்பை வெளிப்பட வைக்கின்றாள். அந்த அன்பு இறைவியின் மீது இருக்கும் பொழுது ஸோ என்ன செய்யறான் இடத்துல, தன்னுடைய சூரிய சோம நயனத்தை வைத்து அவர்களுக்கு தேவையான உலகத்தில் அனுபவிப்பதற்கு தேவையான அவர்கள் வினைகளுக்கு தேவையானவற்றை உலக ரீதியாக அனுபவிப்பதையும் கொடுக்கின்றாள், ஞானத்தையும் அங்கு கொடுக்கின்றாள். இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட அந்த சாதகர்கள் பார்த்து இவள் பேரானந்தத்தில் நிற்கின்றாள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. எளிமையாக தெரியும் பாடல், பட் ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல் இது.